சார் இந்த மத்திய வாக்காளர் மக்கள் மத்திய அரசு நீங்க இப்போ வாக்களிக்கிறீங்களா? நெல்லை கொள்முதல் பண்றப்போ 22% ஈரப்பதம் இருந்துச்சுன்னா தான் அதை கொள்முதல் பண்ண முடியும் ஒழுங்குமுறை விற்பனை நிலையத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தளர்வு கொண்டாந்துருக்குது. 18ல இருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டாந்துருக்காங்க. இன்னும் ஆய்வு நடந்துட்டு இருக்குது. அதனால கொள்முதல் பண்ண முடியாத நிலை ஏற்பட்டு அதுலயும் முளைப்பு வருதுன்னு சொல்லி விவசாயிகள் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க அது எங்க நோக்கமும் 25%க்கு மேல ஈரப்பதம் இருந்தா அது கொள்முதல் 25% வரைக்கும் கொள்முதல் பண்ணணும்னு. ஏன்னா இப்போ விவசாயிகள் எங்க போவாங்க, அவங்க எங்க வச்சிருக்க போறாங்க, அதுல அவங்க எங்க காய வைக்க போறாங்க? காய வைக்கிறதுக்கு இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல, எங்க போய் காய வைக்க முடியும்? களமும் கிடையாது அவங்களுக்கு. சின்ன சின்ன சிறு விவசாயிகள் 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சிருக்கோம், களம் எப்படி வச்சிருப்பாங்க? இதுக்கு மத்திய அரசுக்கு மத்திய அரசு நிச்சயமா மத்திய அரசும் இது வந்து அழுத்தம் கொடுக்கணும். இது வந்து அவங்களுடைய கண்டிஷனை வந்து திரும்ப பெறணும். அதுல 25% வரைக்கும் ஈரப்பதம் வந்து இருந்ததுன்னா அதை வந்து கொள்முதல் செய்யணும். அதுல இது மாநில அரசு அதை அழுத்தம் கொடுக்கணும். மத்திய அரசு பத்தி பேசிட்டு இருக்குது. இப்போ இவங்க சொல்றாங்கல்ல, நாங்க 2500 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ் நாங்க அறிவிச்சோம், நாங்க கொடுத்துட்டோம்னு. அதுல 2500 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல் 100 கிலோ நெல்லுக்கு வந்து 2500 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்கன்னா அதுல 2369 ரூபாய் மத்திய அரசு தான் கொடுக்குது. தமிழக அரசு மத்திய அரசு சார்பில் தான் கொள்முதல் பண்ணிட்டு இருக்காங்க. மத்திய அரசு தான் 2369 ரூபாய் கொடுக்குது. தமிழக அரசு ஊக்கத்தொகையா 131 ரூபாய் கொடுக்குது. இந்த ஊக்கத்தொகை ஒரிசாவில் 800 ரூபாய் கொடுக்குறாங்க, ஆந்திராவில் 500 ரூபாய் கொடுக்குறாங்க. தமிழக அரசு 131 ரூபாய் தான் கொடுக்குது. போன வருஷம் 130 ரூபாய் கொடுத்தது, இப்போ 131 ரூபாய் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. அவ்வளவுதான். இது அதிகப்படுத்திட்டு நாங்க 2500 ரூபாய் கொடுத்துட்டோம், 2500 ரூபாய் கொடுத்துட்டோம்னா யார் பணம், யார் கொடுத்தது? ஏன் உங்களால வந்து ஒரிசா 800 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க, அது மாதிரி கொடுத்துட்டு போறது ஏன் கொடுக்கல? அதான் காரணங்கள்லாம் சும்மா சொல்லிக்கிட்டு தட்டி கழிக்கிறது, பொய் சொல்லிட்டு இருக்குல்ல. ஒரு மக்கள் ஒரு நாள் நம்புவாங்க, 2 நாள் நம்புவாங்க, நம்பிட்டே இருக்க போறது இல்ல. மத்திய அரசு வந்து நிவாரண விவசாயிகளுக்கு நிச்சயமா செய்யணுங்க. தாமதமாயிட்டு இருக்கு. மத்திய அரசும் மத்திய அரசும் செய்யணும், மாநில அரசும் செய்யணும். 2 அரசும் தான் இதுக்கு கடமை பொறுப்பு எடுத்துக்கணும். இதுல மத்திய அரசு இன்னும் செய்யாம ஆய்வே இன்னும் நடந்துட்டு இருக்குது. விவசாயிகளுக்கு சரி, இப்ப மாநில வந்து முளைச்சிட்டே இருக்கு. ஏங்க இப்ப மாநில அரசு கடமையே கிடையாது, எல்லாம் மத்திய அரசு நம்பிதான் இருக்கிறாங்களா? எங்க கொடுத்துட்டு இருக்காங்க? எங்க இன்னும் போன வருஷம் 6 மாதத்துக்கு முன்பு வெள்ளம் வந்ததுக்கு இன்னைக்கு கொடுக்கலையே. நீங்க 4.5 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறீங்கல்ல, திமுக அரசு 4.5 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுறீங்களா ஒரு வருஷத்துக்கு? அந்த பட்ஜெட்ல நீங்க ஒரு 10,000 கோடி விவசாயிகளுக்காக ஒதுக்க முடியாதா? இப்ப இருக்கிற பருவநிலை காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தினால எவ்வளவு சீற்றங்கள் வருது, இயற்கை சீற்றங்கள் வருது. ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்க வச்சிருக்க முடியாதா? 10,000 கோடி 20,000 கோடி நாங்க ஒதுக்கி வச்சிருக்கிறோம் பண்ண முடியாதா? எதுக்கு எதால மத்திய அரசு கொடுக்கணும், மத்திய அரசு கொடுக்கலன்னு சொல்றது உங்களுக்கு எதுக்கு நிர்வாகம்? அப்போ எதுக்கு இவ்வளவு பெரிய பட்ஜெட் போடுறீங்க? பண்ணட்டுங்க, அது நீங்க கொடுத்துட்டு நீங்க மத்திய அரசு வாங்கிக்கோங்க. இல்லைங்க சார், அதாவது விவசாயிகளுக்கு வந்து இன்னும் ஸ்பீடா அது கிடைக்கல, இன்னும் ஆய்வே நடந்துட்டு இருக்குது. அதனால விவசாயிகள் இன்னும் பயிர்கள் அது ஆய்வு தமிழக அரசு தானே ஆய்வு பண்ணி கொடுத்துருக்கணும். அவங்க மத்திய அரசு இப்போ 2 பேரும் தான் சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. மத்திய அரசு நேரம் அவங்கள வந்து பண்ண போறாங்க. அவங்க இப்ப இங்க இருக்கிற கலெக்டர் வச்சுதான், அங்க இருக்கிற யூஏ வச்சுதான் பண்ண போறாங்க. அந்த ஆய்வு சீக்கிரமா பண்ணிட்டேன்னா கிடைக்கும் போது நாங்களும் அழுத்தம் கொடுப்போம். நிச்சயமா நாங்க அழுத்தம் கொடுப்போம். இது வந்து ஏதோ மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே இப்போ 2 பேருமே கடமைப்பட்டவங்க பண்ணிட்டு விவசாயிகளுக்கு 2 அரசும் தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். நிச்சயமா சொல்றேன், விவசாயிகளுக்கு சம்பந்தமா மத்திய அரசும் சரி மாநில அரசும் இந்த நேரத்துல அரசியல் பார்க்காதீங்க, குறை சொல்ல வேண்டாம். இந்த நேரம் இது விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. விவசாயிகள் பாதிப்பு இல்ல, தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. விவசாயிகளுடைய அங்க விளைபொருள் யார் பயன்படுத்துறாங்க? மக்கள் தான் பயன்படுத்துறாங்க. மக்களுக்கு பாதிப்பு இது. அதனால இது வந்து விவசாய பிரச்சனை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை இது.